friends, welcome to Sairam's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல Hello friends, welcome to Sairam's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சன்ல நம்ம அரிசி உப்புமா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். செட்டிநாடு ஸ்டைல்ல ரொம்பவே ஃபேமஸ்ங்க அரிசி உப்புமா. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் வைஸும் ரொம்பவே நல்லது. அதுக்காக பாருங்க நான் ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேன். இத நம்ம உடைச்சு சலிச்சு எடுத்துக்க போறோம் ரவை பதத்துக்கு. சோ 3 டம்ளர் நம்ம எடுத்து உடைச்சோம் அப்படினா உங்களுக்கு அதுல 2 டம்ளர் தான் நமக்கு உப்புமா கிட்டறதுக்கான ரவை பதமான அரிசி கிடைக்கும். வாங்க நம்ம உடைச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க அரிசியில பாதியை நம்ம மிக்சர்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பல்ஸ்ல விட்டு விட்டு எடுத்துக்க போறோம். அவ்வளவுதாங்க. 2 மினிட்ஸ் ஆச்சா நமக்கு. பாருங்க இந்த மாதிரி உடைச்ச பதத்துக்கு நம்ம எடுத்துக்க போறோம். சோ இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நல்லா பெரிய ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த ஜல்லடையில நம்ம அரைச்ச அரிசியை சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்க அரிசியும் நம்ம அதே மாதிரி மிக்சர்ல சேர்த்துட்டு உடைச்சு எடுத்துக்க போறோம். சோ பாருங்க as I said நான் 3 டம்ளர் அரிசி போட்டு உடைச்சேன் இல்லையா, உடைச்சு சலிச்சு எடுத்ததுல நமக்கு 2 டம்ளரோட கொஞ்சமே கம்மியா தான் ரவை பதத்துல அரிசி கிடைச்சிருக்கு. பாருங்களேன் நான் எந்த அளவுக்கு உடைச்சிருக்கேன்னு. ரொம்பவும் பெருசாக உடைச்சிடக்கூடாது, ரொம்பவும் தின்னாக உடைச்சிடக்கூடாது, அப்புறம் ரவை உப்புமா மாதிரி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு உடைச்சிக்கோங்க. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாவா நம்ம சலிச்சதில் அடியில் கிடைச்சிருக்கோம்ல அந்த மாவு, இதை வந்து நம்ம தோசை ஊற்றும் போது ஃபர்ஸ்டே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு நம்ம தோசை மாவு கூட ஆட் பண்ணி ஊற்றினோன்னா ரொம்பவே சாஃப்டாக செட்டிநாடு தோசை மாதிரி உங்களுக்கு சூப்பராக வருங்க. ரவை தோசை மாதிரியே வரும். சரி வாங்க நம்ம இப்போ உப்புமாக்கின்றதை பார்த்துக்கலாம். அரைஞ்சு போனது வந்து இந்த காலத்துல தாங்க. ஸோ விவசாயம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட முடியாது, எதுவுமே நம்ம சர்வைவ் பண்ணவே முடியாது. அவங்க உழைக்கிறதுனால நம்ம இங்கே ஈஸியாக உட்காந்து சாப்பிட்றோம். பட் விவசாயியோட அருமை வந்து இப்போ யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ சரி நம்ம அரிசி உப்புமா பண்ணலாமா? நம்ம அரிசி உப்புமால பெருசா என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசா எதுவுமே இல்லைங்க. ஆனியன்ஸ் அண்ட் ரெட் சில்லிஸ் இது மட்டும் தான் நம்ம சேர்த்து நம்மளோட உப்புமா செய்ய போறோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ வெங்காயமும் வரமிளகாயும் ரெடி பண்ணியாச்சு. வாங்க நம்ம உப்புமா தாளிச்சு விட்டுறலாம். நான் இன்னைக்கு ஈஸியாக உங்களுக்கு குக்கரில் தான் அரிசி உப்புமா செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக நம்ம குக்கரில் அரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக நான் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா செவந்ததும் வெங்காயம் 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 2 நல்லா பிரியாணிக்கு மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க. நம்ம உடச்சி வச்ச அரிசியும் சேர்த்து நல்லா எண்ணெயில் நனையணும் அந்த அரிசி. அந்த மாதிரி நல்லா நினச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் தண்ணி ஹீட் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம சாதத்துக்கு வைக்கிற மாதிரி தான். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணிங்க. பாருங்கள் எண்ணெய் எல்லாமே நல்லா உறிஞ்சி நம்மளோட ரவை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துருக்கோம். இப்போது நம்மளோட உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் உங்களோட உப்புமா. ஒரு 5 to 7 மினிட்ஸ் கூட நீங்கள் எண்ணெயில் அப்படி வறுத்து கொடுக்கலாம் வெங்காயத்தோடு சேர்த்து. இந்த அரிசியை நல்லா வெந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கொதிக்க வச்ச தண்ணியை ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் 2 டம்ளர் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இல்லையா, அதுக்கு 6 டம்ளர் தண்ணி நான் நல்லா மலமலன்னு கொதிக்க வச்சுருந்தேன். நல்லா அந்த அரிசியை வறுத்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துடலாங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சக்கரை இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து உங்களோட டேஸ்ட்டை சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க. வித்தின் மினிட்ஸ் நீங்கள் செஞ்சிடலாம். நெய் வந்து பியூர்லி ஆப்ஷனல் தான். நான் வந்து டேஸ்ட்டுக்காக குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக ஆட் பண்ணுறேன். நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாங்க, அது உங்களோட விருப்பம் தான். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உப்பு இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிடணும். வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணால் அங்கங்கே நின்றுக்கோங்க. எப்படின்னா நம்ம பிரியாணிக்கு தண்ணியில் தொட்டு பார்த்து ஒரு துளி கூட இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உப்பு லைட்டாக கைக்கணும், அதாவது லைட்டாக கூட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் குக்கர் மூடி 1 விசில் இப்போ போட போகிறேங்க. ஸோ 1 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சாம்பார் தொட்டுக்கலாம். பட் தேங்காய் சட்னி தாங்க அல்டிமேட்டாக இருக்கும்.
ஸோ வரமிளகாய் சேர்த்த தேங்காய் சட்னி செஞ்சோன்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. தண்ணி கம்மியாக வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ட்ரையாக நல்லாவே இருக்காது. அதே மாதிரி ஜாஸ்தி வச்சிங்கன்னா கொல கொலன்னு கூழ் மாதிரி ஆகிடும். கரெக்டாக அளவாக வைக்கணுங்க. ஸோ 5 டம்ளர்னால் 5 டம்ளர், கொஞ்சம் கூட சுட வச்சிட்டோமேன்னு சொல்லி ஃபுல்லாலாம் சேர்த்துடக்கூடாது. பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி பூவாக வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம், விரும்பியும் சாப்பிடுவாங்க. வெறும் உப்புமாவுக்கு பதிலாக இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கிச்சனில். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சூடு ஆடுறதுக்குள்ளே அந்த கையோடவே நம்ம ஒரு சட்னியும் ரெடி பண்ணிடலாம் வாங்க. சிம்பிளான தேங்காய் சட்னி தான், உங்களுக்கு தெரியாததில்ல. அரை மூடி துருவன தேங்காய், 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு பொட்டுக்கடலை, உப்பு, ஒரே ஒரு பல் பூண்டை சேர்த்து சூப்பராக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டினா நம்மளோட சைடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வரமிளகாய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்களேன், நம்மளோட அந்த பொலன்னு சாஃப்டாக இருக்க அந்த உப்புமாவை சேர்த்து அந்த சட்னியில் டிப் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அம்மா அடியும். ஸோ ஒரு அவ்வளோ ஃபுல்ஃபில்டான ஒரு டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கிச்சனில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மதியத்துக்கு நீங்கள் ரைஸே கொடுத்து விடாமல் குழந்தைங்க விரும்பினாங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்புமா செஞ்சு கொடுத்து விடலாம். சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஈஸியாக குக்கரில் அரிசி உப்புமாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர் 2024 டு ஆல் மை வியூவர்ஸ். டேக் கேர். பை பாய்.